வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜூஸரை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம். இது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் வந்து ஜூஸர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நம்ம ஒரு நல்ல ஜூஸராக சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்க, அதாவது தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கிறது அப்படின்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ரெண்டாவது சர்க்கரை, அதே மாதிரி நான் வந்து சர்க்கரை போட்டு கொடுத்தப்போ எல்லாரும் சொன்னீங்க சர்க்கரை போட்டு கொடுக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அகாராவோட ஸ்லோ ஜூஸர். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. அது போடுறத அந்த ஜூஸ் மாட்டி அந்த ஜூஸரை பார்க்கும் போதே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குல்ல. ஓகே, பார்த்துடலாமா ஜூஸரை? முதல்ல ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுருங்கம்மா. பாருங்க, இது வந்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்படி திருப்பெல்லாம் தேவையில்லை. இங்கே வந்து ஒரு மூடியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இந்த ரெட் புள்ளி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி அந்த ரெட் புள்ளி வந்து இங்கே வந்து கரெக்டாக வர மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது. அது வந்து ஷேக் ஆகக்கூடாது. ஆமாம். அடுத்து இதுதான் இதை வந்து இங்கே வந்து பாருங்கள், இந்த ஹோல்ஸ் ஒன்று வருது, அந்த ஹோல்ஸில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். முதல்ல நம்ம இங்கே பாருங்கள், இந்த ரெட் புள்ளி வருது, அதே மாதிரி இங்கேயும் வருது. அது வந்து இது உள்ளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே ஒரு பிளேடு கூட வருது பாருங்கள். அப்படியே நம்ம கட் பண்ணாமல் சில அதாவது காய்கறி அதுக்கப்புறம் பழம்லாம் கட் பண்ணாமல் போட்டு கூட அப்படியே ஜூஸ் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் பண்ணுறதுக்கு இதை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தி பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். மூணு ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே போடுறது வந்து 3 ஜார் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜூஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு 3 சேர்த்து ஒரு ஜூஸ் போட போகிறேன். சக்கை வந்து ஃபுல்லாகவே இங்கே வருது. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா ஜூஸ் வந்து அங்கே வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போடும்போது சில டைம் மாட்டிக்கும். அப்போ வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணணும். இப்படி பேக்கில் சுத்தம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஆன் பண்ணி விட்டுடலாம். இந்த சக்கையை பாருங்கள், ஒரு கொஞ்சம் கூட இதில் வந்து ஜூஸ் இல்லவே இல்லை, ட்ரை ஆயிடுச்சு. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. Baby, you give me midnight. மாதுளை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். மாதுளை தட்டி போட்டால் தான் நல்லாயிருக்கும். தோலோடு போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சக்கை வெளியே வருது பாருங்க, எப்படி அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே புழிஞ்சு லைட்டாக நம்ம இப்படி இது கொஞ்சமாக தண்ணி வேணா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை சரியாக ஃபிக்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு மிக்ஸி வந்து ஆன் ஆகவே ஆகாது. ஜூஸர் ஜூஸர். இதில் வந்து கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். அது Some kind of butterfly. Baby, you give me midnight. You whip up my appetite. Don't leave me here high and dry. Oh. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் ஒரு ஜூஸ் போட்டிருக்கோம், மாதுளை ஒரு ஜூஸ் போட்டிருக்கோம், ஆரஞ்சு ஒரு ஜூஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்மூத்தி பண்ணியிருக்கோம் மேங்கோ வச்சு. இப்போ நான் வந்து ஆரஞ்சு தான் குடிக்க போகிறேன்.
சுகரே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஒரு ஜூஸு. இந்த ஸ்லோ ஜூஸரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து குடிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆனாக்கா நான் வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம சமைக்க போயிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இங்கே ஒரு கடாய், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 15 பல்லு போல் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அரைக்கிற பொரியலுக்கு. இது வந்து நல்ல ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ரெடி பண்ணிவிட்டு மேலே போடணுங்களா இல்லை எப்படி? என்னப்பா தாளிக்கும் போதே போடணும். ஓகே, அதுக்காக தான் முன்னாடியே அரைச்சேன் நான். முன்னாடியே அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். பாருங்க, இதில் வந்து நம்ம உளுந்து வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரைக்கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயிற்று புண்ணை வந்து ஃபஸ்ட்டு ஆற்றும். எப்பவுமே வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு, மாசமாக இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரைக்கீரையை வந்து டெய்லி ஒரு பொரியல் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதில் வந்து நான் பூண்டும் காஞ்ச மிளகாவும் இதில் சேர்த்துட்டேன். நம்ம எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க, மாசமாக இருக்கிறவங்க, குழந்தை பிறந்தவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே டெய்லி வயசானவங்களுக்கு எல்லாருக்குமே கீரை கொடுக்கணும். ஆனால் இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கீரை வந்து பகலில் தான் சாப்பிட்ணும், நைட்டில் வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அரைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின், அயன் வந்து நிறைய இருக்குது. ஸோ வந்து நம்ம அடிக்கடிக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த கீரையை ஃபஸ்ட்டு வந்து நல்லா அலசி தண்ணி வடிய விட்டுருங்க. அந்த தண்ணியோடு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா வந்து பொழுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து கீரை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொரியல் வந்து ஒரு 3/4 ஸ்பூன். இது வந்து 2 கட்டு கீரை. 2 கட்டு கீரைனா நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கலாம். இதை வந்து மூடி வேக வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே தான் இருக்கணும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு கட்டு உப்பு, சாரி, ஒரு கட்டு உப்புன்றேன். ஒரு கட்டு கீரைக்கு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடும். ஓகே, இப்போ எத்தனை பேருங்க நம்ம ஒரு கட்டு போட்டோம்னா நம்ம எத்தனை பேர் சாப்பிடலாம்? இப்போ ஒரே ஒரு கட்டு வாங்கி 4 பேரும் சாப்பிடுவாங்க. நம்ம 6 பேர் இருக்கோம். அதனால கொஞ்சம் கீரை வந்து அந்த ஒரு கட்டை 2 பேர் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. அதனால இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கீரை வந்து சமைச்சிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தக்காளி பருப்பு தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு. இது வந்து ஆந்திரா ஸ்டைல். ஆந்திரா ஸ்டைல் காரமாக இருக்கும். காரம் இல்லை, நம்ம வேணுன்ற அளவு காரம் போட்டுக்கலாம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம். பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா 2ஆக கீறி அதை மறுபடியும் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம். நான் வந்து 1/2 கிலோ பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகா, 1/2 கிலோ தக்காளி போடணும். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 கிலோ தக்காளி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம புளியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஆல்ரெடி வந்து பருப்பில் போட்டிருக்கோம், அதனால் நான் இதில் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து நல்லா வதங்கட்டும். கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டு பண்ணும்போது இது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிளகு போட்டு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி. ஆமாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு? அதான் தக்காளி பருப்பு குழம்பு. அங்கே அது வந்து கருணக்கிழங்கு. இது நல்லா வதங்கினோடனே வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வந்து வெறும் கருணக்கிழங்கு அவியல் நல்லாயிருக்கும். தனியாக பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 4-5, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். அதுக்கடுத்து வேக வச்சுருக்கேன் இந்த காயை வந்து கருணக்கிழங்கை சேர்த்துப்போம்.
இதில் வந்து உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ கருணக்கிழங்கு இது பாருங்கள். ஒரு அரை முடியிலேருந்து பாதி தேங்காய் எடுத்து ஒரு 1/4 முடி தேங்காய் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பருப்பு ஊற்றிக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ பருப்பு போட்டிங்கன்னா 1/2 கிலோ தக்காளி போடணும். இதை நல்லா ஒரு கொதிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இப்படி நார்மலாக இருக்கணும். இது பாருங்கள், கருணக்கிழங்கு அவியலுக்கு இப்போ வந்து தேங்காய் ஊற்றி நல்லா வந்து அந்த மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அந்த பச்சை வடை போனதுக்கப்புறம் இப்படி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெதுவெதுப்பான சூட்டில் தான் இப்போ வந்து நம்ம ஊற்றணும். தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு தயிர். பாருங்கள், சாம்பாரை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சமையல் முடிச்சிட்டேன். இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் சாம்பாரில். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆமாம். என்னென்ன பண்ணியிருக்கோம்? சாதம் வடிச்சிருக்கோம். முருங்கைக்கீரைன்னு வருது. சாதம் வடிச்சிருக்கோம். அரைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு அவியல் பண்ணியிருக்கோம். பருப்பு தக்காளி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இன்னைக்கு. சூப்பரான லஞ்சு. ஆமாம், சிம்பிளான ஒரு வெஜ்ஜி மெனு பண்ணியிருக்கோம். சிம்பிளாக பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து ஜாஸ்தின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் நிறைய. இதெல்லாம் நார்மல். ஓகே, ஒரு சாப்பாடு, சாம்பார், ஒரு பொரியல், ஒரு அவியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போடுறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலட்சுமி ப்ரெக்னென்ட் ஆனப்போ நான் எல்லாருக்கும் போய் சொன்னேன், நம்ம ரிலேஷனுக்கு சுனிதாக்கெல்லாம் யாரெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படின்றது ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். மேடம் வந்து பின்னாடியா உட்காந்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். சுருண்டு படுத்துக்கிறாங்க. வாமிட்டு படுக்கங்க வசதியாக இருக்குது. பின்னாடி போயிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து யாருக்கு சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுனிதா அக்காவுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே கால் பண்ணோம். சரி தம்பி, நான் வீட்டில் தான் இருக்கேன் வாங்கினாங்க. ஸோ சுனிதா அக்காவுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை பண்ணி வச்சிருக்கோம். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ண அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு செக் பண்ணோம். 8:30 மணிக்கு இது சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எனக்கு போன் அடிக்கிறார். அதான் நான் அக்கா கிட்ட ரெடி அப்படின்ற மாதிரியே அவர் வந்து சும்மா போன் ராமனை போன் கொடுத்துருக்காரு பாருங்க. இவர் எனக்கு போன் அடிச்சுட்டாரு. அப்புறம் அண்ணன் வாங்கி தம்பி தெரியாம போட்டா தம்பி. ஓகே நான் மறுபடியும் பார்த்தா இன்னொரு அதான் போன் பண்ணி அம்மா கலாச்சிட்டேன். என்ன மாப்பிள்ளை அடிக்கடிக்கு மாமனாருக்கு கால் பண்றாரு, மாமனாருக்கு தான் போன் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஒரு என்னது டால் இது வந்து வாங்கிட்டு போயிட்டு தம்பி கையில கொடுத்துட்டு அந்த விஷயத்த வந்து ஒரு சர்ப்ரைஸா ஓபன் பண்ணலாம் நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுது தெரியல. சரி ஓகே, நாங்க வேற பிளான் வச்சிருந்தோம். சரி டக்குன்னு இந்த பிளான் வந்து இது வந்துருச்சு. சரி நாங்க போயிட்டு அந்த டாயை போயிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வாங்க. வந்து வாங்கிட்டோங்க. ஆக்சுவலி வாங்க. ஆமா, இது உங்களுக்கான gift கிடையாது. அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இந்த வாங்க 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 குட்டிக்கு தான் எதிர்பார்த்து வந்த அந்த வாண்டு வந்து தூங்கிச்சு. ஆமா, சோ அக்கா வந்து அங்க வந்து பாய் சம அதே மாடலு வேற லெவலு. அண்ணன் பாத்தீங்களா, இனிமேல் அண்ணன் வந்து கோவ போடும் போது இப்படியே இது மேல ஏறும் சரக்குன்னு. செம. ஐஸ்ல வைக்கணும்னு நினைச்சாங்களா? ஆமாக்கா. இது கண்டென்ட்ல இல்லையே. அது எப்படி அது ஒண்ணு போதும். நீங்க 2 பேரும் குடிப்பீங்க. இங்க வாங்க நம்ம திரும்பிக்கோங்க அப்படி. சரி ஓகே, கிஃப்டா வாங்கிக்கோங்க அக்கா, கிஃப்டா வாங்கிக்கோங்க. வாடா பட்டு ஓபன் பண்ணுங்க. இது வேணும்டா. இது ரெண்டுல எது வேணும்னு சொல்லுமா? ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு தம்பிக்கு. எது வேணும் ஓபன் பண்ணுங்க அக்கா. ஜெண்டர் ரிவீல்லாம் போயிட்டாங்க. நான் தம்பிக்கு வாங்கிட்டு வந்தேன். ஆனா வந்து எங்கெங்கெல்லாம் மைண்ட் ஓடுது பாருங்க. கண்டுபிடி இல்லக்கா, இது உங்க இதுக்காக வாங்கிட்டு வந்தோம். நாங்க மேரேஜ் கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்தோம். சும்மா வீடியோ எடுக்கிறோம். இல்லக்கா
நான் உங்களை எடுக்கணுமே இதுக்கு ஹாப்பி 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 அன்னைக்கு தான் டெஸ்டே பண்ணோம். என்ன மாமா ரெடியா? அப்படியா? சூப்பர். பாப்பாக்கு ஒன்னும் புரியல. நான் சொன்னேன் அப்பவே அம்மா சுனிதாக்கா கெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னுட்டு. ஒரு செடி வளர்ந்தா அந்த வளர்ற வரையும் அந்த கொம்ப வச்சிருப்பாங்க, அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. எல்லாரும் அங்கதான் ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, எனக்கு யாருமே அவுட்டு. ஏய் வெளியே போடா. பார்த்து உட்காரணும். அங்கே நிக்கிறா. Come this side. தாத்தாவாக போறாங்க. அப்பா அண்ணா வந்து அப்பாவா ஆயிட்டாரு. பெரியவன் வந்து பாட்டி ஆயிட்டாங்க. ரெண்டாவது பாட்டி ஆயிட்டாங்க. மூஞ்சி பாருங்க பாருங்க பாருங்க. நேரம் பெற்று அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியலையே. 2 பெற்று அப்புறம் 1 பெற்று ஓஹோன்னு வாழ்ந்தா போதும். பண்ணாமலே ஓஹோன்னு வாழணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.